வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரை யூஸ் பண்ணி ஒரு பம்பரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ பேட்டரி தீருதோ அப்போ தான் நிற்கும். அது வரைக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வைக்கிறேன். பாருங்களேன், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். எப்போ வந்து நம்மளுக்கு பேட்டரி வந்து தீருதோ அந்த லெவலுக்கு வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளா பிடிச்சி நிப்பாட்டினா தான் உண்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பம்பரம் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த பம்பரை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடி மோட்டார்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் கீழே. ஸோ அதனால் வந்து சிடி மோட்டார் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, இது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9 வோல்ட் பேட்டரி வந்து நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும் பவர் கனெக்ஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டரி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு சுவிட்ச் கனெக்ஷனுக்கு, அதுக்கடுத்து கனெக்டர் 9 வோல்ட் பேட்டரியை கனெக்ட் பண்ண இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதனால் சேர்த்து வச்சு தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிடி வந்து நம்மளுக்கு தேவை. ஒரு 3 சிடி இல்லைன்னா ஒரு 4 சிடினாலும் தேவைப்படும். ஏன்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து வெயிட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு 4 சிடி வந்து அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம வந்து சுற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கடுத்து ஒரு மார்க்கர் வந்து எழுதாத ஒரு மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. அதோட மேலே உள்ள டாப்பை தான் நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து வேறு லெட் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிடி இருக்குது பார்த்திங்களா, சிடி இதை வந்து 4 இதையும் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 4 சிடியை வந்து ஒவ்வொன்றா வந்து மேலே வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து மேலே வந்து வச்சு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பிடிமானம் வந்து கரெக்டாக இருக்கும், விடாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து சுற்றி வந்து வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து நம்ம மேலே வந்து டாப்பில் இருக்க போது. இது வெயிட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து சுற்றும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிடி மோட்டாரை வந்து நடுவில் வந்து வச்சு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நடுவுலையும் வந்து க்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து க்ரிப் வந்து அதுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ சிடி மோட்டரையும் நடுவில் வச்சு இந்த மாதிரி வந்து நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பேட்ரி கனெக்ஷன் வந்து இதுக்கு வந்து ஒட்ட போகிறோம் மேலே. ஸோ அதுக்காக பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து பேட்டரி வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோட இது அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து ஒட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து சுவிட்சை வந்து ஒட்டணும். சுவிட்சை ஒட்டிட்டு அதுக்கும் கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கணும். ஸோ அதனால் மேலே வந்து மோட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மோட்டர் வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒட்டணும். கொஞ்சம் முன்ன பின்ன ஒட்டிட்டிங்க அப்படின்னா சரியாக வந்து பம்பர் வந்து சுற்றாது. ஒரு சைடே சாஞ்சிட்டு விழுக கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை கொஞ்சம் பார்த்து வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டரில் ஒரு ரெட் கலர் வயரையும் பேட்டரி ரெட் வயரையும் சுவிட்சில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் வயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போலாம் சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். தேவைங்கிறப்ப வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நான் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு சைடாப்பில் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாச்சு. அதை வந்து பேட்டரிக்கு அந்த சைடு இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. வயர் கனெக்ஷன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து வச்சாப்பில் வந்து க்ளூ வந்து லைட்டாக அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் இருக்குது பார்த்திங்களா, மார்க்கருக்கு மேலே வந்து கொஞ்சம் கீழே இருந்தால் போதும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி மட்டும் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டினதுக்கு அடுத்து உள்ளக்குள்ளே அந்த ஒரு மாதிரி இருக்கும், அதையும் வந்து சேர்த்தாப்பில் வந்து வெட்டி விட்ருங்க. அதுக்கடுத்து சமமாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து வைக்கும் போல வந்து ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ அதை மட்டும் சமமாக இருக்கிற மாதிரி ஏதாவது உப்பு தாளில் கூட தேய்ச்சி வந்து சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு மேலே வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடுங்க. அப்போ மேலே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து சுற்றுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு பம்பரம் வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்த்திங்கனாலே தெரியும். இதை வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ஷன் வந்து போட்டு பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து மோட்ரு சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுவிட்ச் வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து சிடி வந்து நல்லா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. சிடி வந்து கொஞ்சம் நேரம் சுற்றுனதுக்கு அடுத்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சரி, ஓகே, இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து சுற்றுனதுக்கு அடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிடி வந்து நல்லா சுற்ற ஆரம்பிச்சனையும் அப்படியே கீழே வச்சுட்டு மெதுவாக வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், சுற்றிக்கிட்டே இருக்கும். பேட்டரி வந்து தீர்ற லெவலுக்கு வந்து சுற்றும். இதோட இது பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னா விழுக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கீழே வந்து க்ரிப்பாக இருக்கிற இடத்துல வந்து வைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் வந்து வச்சேன். டேபிள் வைக்கும் போல் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு சைடாப்பில் போய்கிட்டே இருந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி சிமெண்ட் தர இந்த மாதிரி இதில் வச்சிங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் க்ரிப்பை வந்து பிடிச்சி வந்து நல்லா சுற்றுது. பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாகவே இருக்குது. சிடி வந்து மேலே வந்து அந்த சைடு திருப்பி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே சுற்றுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். இது எவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் சுற்றுறதை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
பம்பரம் வந்து எப்படி சுற்றுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மோட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம வந்து சிடி வந்து வச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியோட வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பம்பரம் வந்து கீழே விழுகாமல் வந்து இந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால வந்து பம்பரத்தை வந்து நிலைய வந்து சுத்த வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பம்பரம் வந்து சாயாமல் வந்து ஒரு ஃபோர்ஸில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து இந்த பம்பரம் வந்து ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.